Good morning. Praise the Lord. Blessed Easter. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Greetings in the name of the resurrected Savior, Jesus Christ. இயேசுவின் மாறாத வல்லமையுள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள். மரணத்தை ஜெயித்த இயேசு, பாதாளத்தை வென்ற இயேசு, மனுஷனுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை ஜெயித்த இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லாக்டவுன் ஆரம்பித்து ஒரு வருட காலங்கள் கடந்துவிட்டது. ஆனாலும் தேவன் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, புது ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் தான் பொருளாதார கேலண்டர். ஆடிட் ரிப்போர்ட்டு எல்லா ஆர்கனைசேஷனோ ஒரு தனிப்பட்ட நபரோ மார்ச் எண்டோட முடிவடையும். ஸோ புது ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பிக்கப்பட்ட முதல் சண்டே, ரெசரக்ஷன் சண்டே, I pray that all your financial crisis, உங்களுடைய எல்லா பொருளாதார நெருக்கடி, உங்களுடைய எல்லா பொருளாதார தடுமாற்றம் முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் அல்லது ஹெல்த் ஸ்ட்ரகிள், be it your health challenge or your financial challenge because of this pandemic, even as we are in the first Sunday of the new financial year, even as we are in the resurrection Sunday, I pray for a breakthrough in your financial situation, and I pray for a breakthrough in your health condition. உங்களுடைய சரீர நிலைமையிலே இருக்கிறதான சவாலிலும் உங்களுடைய பொருளாதார நிலையிலே இருக்கிற ஒரு நெருக்கடியிலும் தேவன் ஒரு ஊடுருவலை கட்டளையிட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஈஸ்டர் ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Father, we thank you for this wonderful Sunday, Resurrection Sunday, April month, first week Sunday. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை விட்டு கொடுக்கிறோம். Let there be a new season. Let there be a new season. ஒரு புதிய யுகம், ஒரு புதிய காலம், ஒரு புதிய நாள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. நியூ பிகினிங், புதிய ஆரம்பம் உண்டாவதாக. எல்லாம் முடிந்தது என்று நினைத்த ஆண்டவரே சூழ்நிலையில் மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு வந்தது போல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையிலே இருந்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு, ரெசரக்ஷன் பவரோடு, ஒரு நம்பிக்கையோடு எழும்பி வர இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Thank you, Lord. We honor you, we bless you, we lift up your name. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. இன்றைக்கு இந்த ஸ்பெஷல் சண்டேல நமக்கு சிஸ்டர் பியூலா வர்ஷிப் லீட் பண்ணுவதற்கு சம்மதித்து அவர்கள் லீட் பண்ணுகிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு வருட காலம் நம்முடைய ஆன்லைன் ப்ரோக்ராமில் ரெகுலராக பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அண்ட் சிஸ்டர் பியூலா have been very very helpful. கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் கார்த்திக் அண்ட் சிஸ்டர் பியூலா தேவக்கிருபை அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையினுடைய ஊழியர்களாக சென்னையில் இருக்கிறார்கள். அதே போல பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அண்ட் சிஸ்டர் ஹேமாவதி அவர்கள்
வந்து டிவைன் லவ் ஃபெல்லோஷிப் என்ற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவர்களும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது சிஸ்டர் பியூலா அவர்கள் நம்மை ஆராதனை நடத்துவார்கள். Let us join together and lift up the name of the Lord. நல்ல கம்பீரத்தோடு ஜெய கம்பீர துனி எழும்புவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிறோம். Let there be celebration. Over to Sister Beulah. Praise the Lord. இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்பது தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபை. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நாம் ஒன்றாக இணைந்து பரிசுத்த ஆவியானவரை உயர்த்த இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஒன்றாக இணைந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் வெறுமனதை பார்த்து கொண்டு மாத்திரம் இல்லாம எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்க. பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடும். யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னனை சுஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்த முடியல, கல்லறையோ அவரை கட்டி காக்க முடியல. மகிமையின் ராஜா யூத சிங்கமாகிய கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்தாரே, நம்மோடு இருக்க, நம்மோடு உறவாட, நம்மோடு ஒப்புரவாக கர்த்தர் நமக்கு கொடுத்த மகா பெரிய கிருபைதான். ஆமென். சேர்ந்து பாடுவோம். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கனிவோடு பெயர்
கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எம்மாவூருக்கு நடந்து சென்ற சீஷர்களுடைய இருதயம் கவலையோடு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே போய்கொண்ட அவர்களை இயேசு கூட சென்று அவர்களுக்கு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை கூறி திரும்பவும் நம்பிக்கை பெற்ற அந்த சீஷர்கள் எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே இருப்பீர்களானால் தேவனுடைய நம்பிக்கையுள்ள வார்த்தைகள் இன்று உங்களை தேடி வருது. கர்த்தர் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதலா இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த நாளிலே கொடுத்த மகா பெரிய கிருபை. அது சேர்ந்து பாடுவோம். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசு தானே. இறந்தாலும் என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை இயேசு மரித்தார் இல்ல, நம்முடைய தேவன், ஆராதிக்கிற தேவன் 3 நாட்களுக்கு பிறகு உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர் அப்படியே இருக்கல, உயிரோடு எழுந்தவர் நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் காண்பித்துக் கொண்டே இருந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற வேதனையோடு பயத்தோடு ஒரு அறையிலே பயத்தோடு இருந்த அந்த சீஷர்களை அப்படியே விட்டல. உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அறைக்குள்ள பிரவேசித்து அந்த சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று கூறினார். இந்த நாளிலே கூட பயத்தோடு இருப்பீர்களானால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த மகிமை உன்னை சந்தித்து சமாதானம் என்று கூறுகிறது. கர்த்தர் என்று சமாதானம் தருகிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு அப்படியே இல்லைங்க, அவங்களை தேடி வருகிற தெய்வம். பயந்து போன சீஷர்களை பார்த்து பூட்டி இருந்த அறைக்குள்ள வர முடியுமானால் உன்னுடைய இருதயத்துல இந்த நாளிலே உள்ள வந்து சொல்றாரு, சமாதானம், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், பயம் நீங்கும். இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்று தொடட்டுமே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அஞ்சாதே, முதலும் முடிவும் அவர். அல்பா ஒமேகாவான தேவன், முதலும் முடிவும் இயேசு தானே. இருந்தாலும் என்றும் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசு தானே. இருந்தாலும் இந்நாளும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசு தானே. இருந்தாலும் என்றென்றும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். சேர்ந்து பாடலாமா? அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்க. ஜீவிக்கிற இயேசு உனக்குள்ள ஜீவனை தருகிற போதுமான தேவன். சேர்ந்து பாடலாமா? முடிஞ்சவர்கள் கைகளை அசைத்து பாடலாமா? அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஆமென். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட நடக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். சேர்ந்து பாடலாமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் என் கூட சேர்ந்து பாடுங்க. எல்லாரும் தெரியலனாலும் பரவாயில்ல, வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கிறது, அதை பார்த்து நீங்க எங்க கூட இணைந்து பாடுங்கள். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. சேர்ந்து கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம்,
சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. 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 ஆம் அருமையான நண்பர்களே, இயேசு அழுது போய்கொண்டிருந்த இயேசுவை காணோமே, அவருடைய சரீரத்தை காணோமே என்று அழுது நடந்து போய்கொண்டிருந்த மகதலேனா மரியாளை பார்த்து சொன்னார், நீ ஏன் அழற? நான் உயிர் தெழுந்துட்டேன், நான் உள்ள இல்ல, ஏதோ ஜீவனோடும் கூட இருக்கிறேன். இனி உனக்கு துக்கம் இல்லை, இனி உனக்கு கவலை இல்லை. இயேசு மரித்தவர் இன்று உயிரோடு இருக்கிறார். அந்த விசுவாசிங்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு மோடு பேசுகிற வல்லமை நம்ம துக்கத்தை மாற்றும், நமக்கு சந்தோஷத்தை தரும், நமக்கு சமாதானத்தை தரும். பக்கத்துல யாராவது இருந்தா பார்த்து சொல்லுங்க, இனி துக்கம் இல்லை, உனக்கு துயரம் இல்லை, ஆனந்தமுடைய வாழ்க்கையிலே என்றென்றும் இருக்கும். இயேசு நம்மோடு இருந்தா நமக்கு துக்கம் இல்லை. இயேசு வந்த இடத்துல துயரம் இல்லை. இயேசு மரிச்சிட்டு அப்படியே இல்லை, அவர் உயிர் தெழுந்தவர். சேர்ந்து பாடலாமா? துக்கம் இல்லை, துக்கமில்லை, இனி துயரமில்லை, ஆனந்தம் என் வாழ்விலே. 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 அடுத்த வரிகள் எப்படி சொல்லுகிறது? வியாதி இல்லை, இனி வறுமை இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. இயேசு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். நிச்சயமாக பாசிட்டிவா சொல்லுங்க. எப்பொழுதுமே புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையில அறிக்கையிடுங்க. எனக்கு இனி வியாதி இல்லை, என் வாழ்க்கையில இனி துக்கம் இல்லை, என் வாழ்க்கையில இனி துயரம் இல்லை, என் வாழ்க்கையில இனி வருத்தம் இல்லை. சேர்த்து பாடுவோமா? பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த பாருங்க. உங்க பிரச்சனை இல்லாமலே போகும். எல்லா மலைகள் எல்லாம் உருகி போகும் என்று வேதம் சொல்கிறது. வார்த்தைகள் வல்லமை உள்ளது. வாயில எதை அறிக்கை இடுகிறீங்களோ அந்த வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஆகவே சேர்ந்து சொல்லுவோம், வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோம். வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. திருப்பி சொல்லுங்க, வியாதி இல்லை, வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. வியாதி இல்லை, இனி வருத்தம் இல்லை, ஆரோக்கியம் என் வாழ்விலே. சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. சந்தோஷமே இனி சந்தோஷமே, சந்தோஷம் என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி யாரா பக்கத்துல இருந்தாங்கன்னா கைகளை பிடிச்சு கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கொண்டாடுவோம். கொண்டாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா,
நான் சொல்லுகிறது எல்லாம் அப்படியே என் வாழ்க்கையிலே ஆகட்டும் என்று அர்த்தம். ஆமென். ஆகவே சேர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லி உயர்த்துவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் இயேசுவை. 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 ஆமென். இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த நாளிலே பிரச்சனைகளோடு, துயரங்களோடு, கண்ணீரோடு, சோர்வுகளோடு எது இருந்தாலும் அதெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதை நினைச்சுக்கிட்டு இல்லையேன்னு கவலைப்படாம இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நம்ம கூட இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை நம்மோடு இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு அப்படியே கண்களை மூடி, ஆமாம்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி அங்கேயும் இங்கேயும் பார்க்காம அந்த மகிமையான தெய்வத்தை ஒன்று சேர்ந்து முழு உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். Thank you Jesus. Hallelujah. 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சேர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். இயேசு நம்ம கூட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். நம்ம எங்கேயோ இருக்கிறார் இல்ல, அருகிலே தேவன் இருக்கிறார். அருகில இருக்கிற இயேசுவை பார்த்து முகமுகமாய் அவரை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசுவை உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சேர்ந்து சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரை உயர்த்துவோம். இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கிறவரை உயர்த்துவோம். Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்பா இத்தனை இன்பமான மகிமையுள்ள நாமம் ஆண்டவரே. Thank you Jesus. அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரண
ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணியது? அந்த மூடியிருந்த பெரிய கல்ல மரியாள் போய் கேட்டா, பக்கத்திலே நான் மரியாள், இதை யார் எனக்காக புரட்டுவார்கள்? எனக்காக அடைக்கப்பட்டிருக்கிறதே, இயேசுவை என்னால பார்க்க முடியாதே என்ற சூழ்நிலையிலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன பண்ணியது? அவ்வளவு பெரிய கல்ல புரட்டி போட்டது. அதுபோல இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை காணக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி அடைத்து வைத்திருக்கிற பெரிய கல்லா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த கல்லை அகற்ற இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை போதுமானது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கல்லை அகற்ற போட போதுமானதே. உன் வாழ்க்கையில இருக்க தடைகளை விலகும், உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் விலகும். யார் எனக்காக இதை மாற்றக்கூடும்? யார் எனக்காக நீதி வழங்கக்கூடும்? யார் எனக்காக வழக்காடக்கூடும்? யார் எனக்காக பேசக்கூடும் என்று நிற்கிற சூழ்நிலையிலே இயேசு சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னம் போதும், என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை போதும். உன் வாழ்க்கையில இருக்க தடைகளை மாற்ற, கற்களை அகற்றி போட, புரட்டி போட. அப்படிப்பட்ட தெய்வத்தை சேர்ந்து உயர்த்துங்க. அப்பா, நீங்க எனக்கு போதும். உயிர்த்தெழுந்த தெய்வமே, நீர் எனக்கு போதும். சேர்ந்த நாமத்தை உயர்த்தலாமா? கரங்களை அசைத்து உயர்த்துங்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி உயர்த்துவோம். பிரச்சனையிலே நீங்க போய்கொண்டிருந்தாலும் மரணத்தை வென்ற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு போதும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏனென்றால் மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில சொல்லுங்க,
மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஊடுருவ நடந்து அதற்கு பின்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு பிரச்சனைகளை மாற்றி போடுகிற தேவன். இருளான வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றத்தானே இயேசு உயிர்த்தெழுந்தார். எம்மாவூர் சீடர்களுடைய மனத்தில் இருக்க கேள்விகளுக்கு பதில தந்த ஆறுதலை தந்த இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலும் ஆறுதலை தரப்போகிறார். உன் வாழ்க்கையிலும் பிரச்சனையை மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாழ்வு கொடுக்க போகிறார். அவர் வாழ்வு கொடுக்கிற தெய்வம், வாழ வைத்த தெய்வம். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினாரே, செத்து போன சின்ன சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பினாரே, மரித்தவர்களையே உயிரோடு எழுப்ப கூடுமானாலும் வாழ்க்கையில இருக்கிற இருளை போன்ற கடந்து போகிற பிரச்சனைகள் ஆண்டவருக்கு ஏமாத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்ல ஆராதிக்க விடுதலை பார்ப்பீங்க. உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் தொட போகிறது. நிச்சயமாக அந்த மகிமை உங்களை மூடும், உன்னை ஆறுதல் படுத்தும். அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாள் கண்ணீரை மாற்றினாரே, மகிழ்ச்சியை கொடுத்தாரே. எம்மாவோட சீடர்களுக்கு ஆறுதலை கொடுத்தாரே. பயந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் சமாதானத்தை கொடுப்பார். உயிரோடு எழுந்தவர் உன் வாழ்க்கையிலும் செத்து போன காரியங்கள் அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சு, இனிய வாழ்க்கையில ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உன் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க போதுமான தேவன். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த புது ஜீவனோடு உன் வாழ்க்கையிலையும் மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க போதுமான தேவன். வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை மரித்தவர்களாகிய நம்மை உயிரடைய செய்யதான் உயிரோடு எழுந்தார். நம்மை வாழ வைக்கதான் அவர் உயிரோடு எழுந்தார். நம்மை ரட்சிக்கவே அவர் உயிரோடு எழுந்தார். நமக்கு சுகத்தை தரதான் உயிரோடு எழுந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். Thank you Jesus. உயிரோடு எழுந்தவரை சேர்ந்து பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் ஆதி
ருசிக்க ஆசைப்படுகிற தெய்வம் நம் மத்தியில தான் இருக்கிறார். இந்த நாளிலே விசுவாசமா உங்க மனக்கண்களை திறந்து பாருங்க. நம் மத்தியிலே நீ மூச்சு காத்து விடுகிற பக்கத்துல கூட இருக்கிற தெய்வம். அப்பா, உங்களை நாங்க உயர்த்துகிறோம். நீங்க நல்லவர் ஆண்டவரே. என் சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருக்கிற தெய்வன் அல்ல, அவர்களை மாற்றுகிற தெய்வன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் நீங்க மாற்றுங்க. மரணத்தை ஜெயித்த யூதராஜ சிங்கமே, எங்களோடு வசிப்பவரே, எங்களோடு இருப்பவரே, எங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் ஐயா நீங்க. உங்களை நாங்க உயர்த்துகிறோம். ஒரே ஒரு முறை எங்கள் மத்தியில உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். கேளுங்க அப்பா, என் கூட இருங்க, என் கூட இருங்க. என் சூழ்நிலைகளை மாறட்டும் அப்பா, நீங்க என் கூட இருங்க. கேட்கலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. விடுதலையோடு சொல்லுவோம். அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே உயிர்த்தெழுந்த வல்லமை அகற்றியதே. மரணம் உங்களை தடுத்து நிறுத்த முடியலையே. கல்லறையை கட்டி காத்த போர் சேவர்கள் அதை தடுக்க முடியலையே. மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலும் மரணத்தை ஜெயிக்க, சூழ்நிலைகளை ஜெயிக்க, பிரச்சனைகளை ஜெயிக்க கர்த்தர் எங்களோடு இருப்பீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீங்க ஜெயத்தை தாங்கப்பா. ஜெயத்தை தந்திரள வேணுமா ஜெபிக்கும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. கேளுங்க, எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை விட்டு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. நீ நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Blessed Resurrection Sunday. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஜெயிக்கிறவர்களாக, மனுஷனுடைய கடைசி எதிரியாகிய மரணத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்கும் வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பாராக. உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன், இந்த ஒரு காரியம் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் இல்லை. If there is no resurrection, there is no Christianity. பவுல் தன்னுடைய நிருபத்திலே இதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. verse 14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. Your faith will be in vain and our preaching will be in vain if Jesus was not resurrected. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம், எங்கள் பிரசங்கம் எல்லாம் வீணாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே உங்கள் விசுவாசம், எங்களது பிரசங்கங்கள் விருதாவாக இல்லை. ஆமென். Praise God. The resurrection account in the Bible. The word resurrection
in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே ரெசரக்ஷன் என்ற வேர்டு 104 முறை வருகிறது. The word resurrection appears 104 times in the New Testament. 4 சுவிசேஷத்திலும் மேத்யூ, மார்க், லூக், ஜான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் நாம் இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க்கு 16ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம், யோவான் 20, 21ஆம் அதிகாரமும். Matthew chapter 28, Mark chapter 16, Luke chapter 24, and John chapter 20 and 21. In all these 4 Gospels, you will read the resurrection account of Jesus. இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா? Did Jesus really resurrect? இயேசுவினுடைய பிறப்பை எப்படி அநேகர் சந்தேகப்பட்டு கேள்விகளை எழுப்புகிறார்களோ, அதே போல இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அநேக கேள்விகள் அநேகர் கேட்பது உண்டு. ஆனால் இயேசு மெய்யாகவே தேவகுமாரன் என்பதற்கும் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கும் ஏராளமான சான்றுகள், ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான டிபேட்ஸில் கிறிஸ்தவ ஊழியர்கள் இஸ்லாமிய நண்பர்களோடு கூட அந்த டிபேட்ஸ்லாம் கலந்து கொள்ளும் பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள், பல ஆதாரங்களை கொடுத்து. அப்படி ஒருவர் டாக்டர் பிராங்க் மாரிசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக அவர் பைபிளை எடுத்து வாசிக்கிறார். சில சம்பவங்களை எடுத்து சில வசனங்களை சொல்லி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி மற்ற அநேக புஸ்தகங்களையும் படித்து இப்படி எழுத வேண்டும் என்று அவர் விரும்பி டாக்டர் பிராங்க் மாரிசன் Jesus did not really resurrect, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழவில்லை என்று எழுதுவதற்காக முற்பட்டார். ஆனால் அவருடைய அந்த ஆராய்ச்சியிலே பைபிளையும் அதிகமாக படிக்க மற்ற காரியங்களையும் அவர் படிக்க அவருக்கு இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுவதற்கு ஆதாரங்கள் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர் கண்டுபிடித்தார். ஆகவே அவர் எழுத நினைத்த புஸ்தகம் எழுதப்பட முடியவில்லை. Instead, he wrote another book. இன்னொரு புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். அந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு Who Rolled the Stones Away? Who rolled the stone away? கல்லை புரட்டியது யார் என்ற தலைப்பிலே அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். அதிலே முதல் சாப்டர் என்ன தெரியுமா? நான் எழுத முடியாமல் போன புஸ்தகம். The book that I was unable to write. அவருடைய பர்சனல் ஜேர்னி. ஏனென்றால் அவர் ஏராளமான ஆதாரங்களை இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரங்களை அவர் கண்டதினாலே அவர் அப்படி எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் இப்பொழுது வாசித்த வசனத்திலிருந்து நான் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களது பிரசங்கமும் விருதா, உங்களது விசுவாசமும் விருதா. Praise God. Jesus overcame death and he is alive and he is going to come back again. மறுபடியுமாக அவர் வரப்போகிறார். உலகத்தில் அநேக மகாத்மாக்கள், மத தலைவர்கள் தோன்றினர், மறைந்தனர். அவர்களின் கல்லறை இன்னும் அப்படியே உள்ளது. சென்னையில் கூட இதய தெய்வம் என்று சொல்லுகிற ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. நடமாடும் தெய்வம் என்று சொன்ன ஒருவருடைய கல்லறை இருக்கிறது. மகாத்மா என்று சொன்ன ஒருவருடைய கல்லறை டெல்லியிலே இருக்கிறது. இப்படி உலகம் எங்கிலும் பல தலைவர்களுடைய
கல்லறைகள் இருக்கிறது, அது மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறையோ திறந்த நிலையிலே காணப்படுகிறது. Many great men and women who claimed they were gods, or at least their followers called them gods, they came and they are gone. They were buried and their tombs are still closed and occupied. Whereas the tomb of Jesus is empty. He overcame man's last enemy, death. I have the privilege of being to the Bible land so many times. வேதாகம தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு, யோர்தான், எகிப்து ஆகிய இந்த தேசங்களுக்கு பல முறை போய் வருகிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இப்பொழுது 13 முறை நான் சென்று வந்துவிட்டேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவினுடைய கல்லறை, காலியான கல்லறை இன்றும் அங்கே இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து போகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து போகிறார்கள். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு பூமியிலே இருக்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து பேசினாரா? Did Jesus talk about his own resurrection while he was on earth? Yes, he did. அவர் மேசியா என்பதற்கு அடையாளமாக அவைகளை கொடுத்தார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. Matthew chapter 12 verse 38 to 40. Jesus foretold his resurrection, and he also gave this as a sign of him being the Messiah. அவர் மேசியாவாக இருப்பதற்கு இதையே அடையாளமாக அவர் கொடுக்கிறார். மத்தேயு 12:38-40 யோனாவின் அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார். வேதபாரகர்கள், பரிசேயர்கள் ஆகியோருக்கு இயேசு கொடுக்கிறதான விளக்கம். யோனாவின் அடையாளம். யோனா எப்படி மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருப்பார் என்று இயேசு சொன்னார். டாக்கிங் அபவுட் ஹிஸ் டெத் அண்ட் பரியல் அண்ட் ரெசரக்ஷன். அதே போல யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22, John chapter 2 verses 18 to 22. இயேசு தேவாலயத்திற்கு வந்து அதில் இருக்கிறதான காரியங்களை பார்த்து அவர் கோபப்பட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்டார்கள். When Jesus came to the temple and when he saw that the temple was nothing close to what his father wanted the temple to be like, he was upset. பிதாவானவர் தேவாலயத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் கூட இல்லையே என்று ஆதங்கப்பட்டார். என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும், ஆனால் இப்பொழுது கள்ளர் குகையாக இருக்கிறதே என்று அவர் பார்த்த பொழுது ஆதங்கப்பட்டார். தேவாலயத்திலே அந்த வியாபார காரியங்களை செய்கிறவர்களுடைய காசுக்காரர்களுடைய பலகை எல்லாம் தூக்கி அடிக்கிறார். எந்த அதிகாரத்தோடு இதை செய்கிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே நான் அதை கட்டுவேன். எப்படி கட்ட முடியும்? 46 ஆண்டுகள் ஆனதே இதை கட்டுவதற்கு என்று அங்கே மக்கள் எல்லாரும் கேட்கிறார்கள். ஆனால் இவரோ தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து சொன்னார் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 18-22. யூதர்கள் கேள்விகளை கேட்ட பொழுது அவர்களுக்கு சொன்ன விளக்கம். மத்தேயு
12ஆம் அதிகாரத்தில் வேதபாரகர் பரிசேயருக்கு அவர் கொடுத்த விளக்கம். So Jesus did predict his resurrection. Arguments against Jesus' resurrection have been demolished time and again. Evidences to Jesus' resurrection have also been established. இதை குறித்து விவரமாக பேச முடியும், giving the evidences one after the other, but that is not my intention this morning. அப்படிப்பட்டதான ஒரு செய்தியை நான் கொடுக்கிறது உண்டு வழக்கமாக. ஆனால் இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட நான் பேசுகிற இந்த நாளிலே நான் அந்த செய்தியை, அந்த காரியத்தை நான் இப்பொழுது வலியுறுத்தப் போவது இல்லை. ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சவாலை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டை, ஒரு ப்ராஃபட்டிக் என்கரேஜ்மெண்ட்டை நான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற நேரங்கள் வரும்பொழுது, பிரியமானவர்களே, லிசன், பீப்புள் ஆஃப் காட், லிசன். And even if you are not a Christian, today if you are watching this program, listen. வாழ்க்கையிலே டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் பொழுது, வேறு வழி இல்லை என்றதான ஒரு இடத்திற்கு நீங்கள் ஓரங்கட்டப்படும் பொழுது, முடிந்துவிட்டது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது, when all hope has gone, எல்லா நம்பிக்கையும் இழந்த நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நமக்கு தோல்வி போல தெரியும். When you meditate the Good Friday event, பெரிய வெள்ளிக்கிழமை சம்பவத்தை நீங்கள் தியானித்து பார்த்தால் மிகவும் சோகமாக இருக்கும். ஐயோ, இப்படி நடக்கிறதே, ஒரு தவறும் செய்யாத இவருக்கு இது நடக்கிறதே, பொல்லாப்பு ஜெயித்து விட்டதே, looks like evil has conquered, பொல்லாப்பு ஜெயித்து விட்டது என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதற்கு பிறகு சனிக்கிழமை மயான அமைதி, சைலண்ட் சாட்டர்டே, ஃப்ரைட்டனிங் ஃப்ரைடே, இதையெல்லாம் கடந்து போகும் பொழுது அச்சுறுத்தும் வெள்ளிக்கிழமை, அமைதியான சனிக்கிழமை முடிந்துவிட்டது என்ற நிலையிலே ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் கடந்து போகலாம். Even right now as we are celebrating Easter, ஒரு பக்கம் பண்டிகையின் உணர்வு, இன்னொரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை நினைக்கும் பொழுது பயம், முடிந்து விட்டது என்ற ஒரு எண்ணம், இட்ஸ் ஆல் ஓவர் என்ற ஒரு ஃபீல், ஃபைனான்சியலி, ரிலேஷன்ஷிப் வைஸ், சமாதானம், சரீர சுகம், ஹெல்த் ஹசார்ட் has overtaken you, financial calamity is haunting you, பொருளாதார நெருக்கடி உங்களை பயமுறுத்துகிறது, நம்பிக்கையின் சூழ்நிலை இல்லை, ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வீட்டை விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் வருகிறது, வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணங்கள் வருகிறது. Because you don't see any ray of hope for yourself, உங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை.
after every difficult Friday, and after every dead-end Saturday, remember that there is a delightful Sunday. மரணத்தை ஜெயித்த ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரு கொடூரமான பயமுறுத்தும் வெள்ளிக்கிழமையின் அனுபவம் கூட நீங்கள் கடந்து போனால், எல்லாம் முடிந்து விட்டது என்ற உணர்வோடு இருக்கிற சனிக்கிழமை காலம் வழியாக நீங்கள் கடந்து போனால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கு பிறகும் எப்படி ஒரு ஞாயிறு இருக்கிறதோ அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவாராக. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டாம். Don't lose hope. Jesus is able to change any circumstances. எந்த சூழ்நிலையும் தேவன் மாற்றி அமைக்க முடியும். ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. கடினமான வெள்ளிக்கிழமைக்கு பின்னும், எல்லாம் முடிந்தது என்ற ஒரு இருளான சனிக்கிழமைக்கு பின்னும் ஒரு மகிமையான, மங்களகரமான, மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமை உண்டு. When you go through difficult phases in life, when you go through dead-end situations in life, remember that there is hope and a promise of a new day in Jesus. கிறிஸ்துவுக்குள் there is always hope. நம்பிக்கை எப்பொழுதும் உண்டு. In Christ there is always hope. Fix your eyes on Jesus. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வையுங்கள். அவருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய செவிகளை சாயுங்கள். உங்கள் மனதையும் உங்கள் இருதயத்தையும் தேவனுடைய வசனத்தினாலே நிரப்பிக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அதை காட்டிலும் அதிகமாக நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடுவதிலும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். டிஃபிகல்ட்டி, நெருக்கங்கள், பாடுகள் வரத்தான் செய்யும். வாழ்க்கையிலே இதெல்லாம் வரும். ஆனால் அதை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். பைபிளில் டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்த அநேகருடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. டெட் எண்ட் சிச்சுவேஷன், எல்லாம் முடிந்தது. ஏன் பைபிளுக்கு போகணும்? என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஏராளமான சூழ்நிலைகளை நான் சொல்ல முடியும். டைம் அண்ட் அகெயின். போன ஜூலை மாதம் இந்த கொரோனா தீவிரமாய் பரவிக்கொண்டிருந்த வேளையிலே 2020 ஆண்டு ஜூலையில் ஊழியத்திலே உள்ளதான பொருளாதார காரியங்கள் மிகவும் மோசமாக போய்கொண்டிருந்தது. Very, very difficult situation financially. சரீர சுகவீனமும் வந்துவிட்டது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு நிலை. அந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்னை குறித்து கிரிட்டிசிசம் சொல்லுகிறதும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், ஒரு பக்கம் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள், இன்னொரு பக்கம் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இன்னொரு பக்கம் சரீரத்திலே பலவீனம். ஒரு 9 நாட்கள் கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் இருந்த உணர்வை நான் நினைத்து பார்க்கிறேன். See, the dead end situations keep coming time and again. But you know what? Every time you face that, நீங்கள் அந்த சூழ்நிலை வழியாய் கடந்து போகும் பொழுது நீங்கள் மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள்.
டெட் எண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் மேற்கொள்வதற்கு மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு 2 வேத பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒன்று ரோமர் 4 அதிகாரம் 17 21. ரோமர் 4 அதிகாரம் 17 வசனம் முதல் 21 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். I will read. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, டாக்கிங் அபவுட் ஏப்ரஹாம், ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், there was no possibility to believe. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், கவனியுங்கள், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். Against all odds Abraham believed. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. He was not wavering in faith. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது, he was almost 100 years of age. தன் சரீரம் செத்து போனதையும் கவனியுங்கள், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் இருந்தான், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் இருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த ஆபிரகாமின் சந்ததிதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம். உலகத்தில் இன்றைக்கும் ஒரு வல்லமையான தேசமாக அது இருக்கிறது. உலகத்திலே பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிற, உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேசம் ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் பிள்ளையே இல்லாத நேரத்திலே ஆண்டவர் அவனிடத்திலே பேசினதை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபேத் என்று அழைக்கப்படுகிறார். டெட் எண்ட் சிச்சுவேஷன், ப்ராமிஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகாது என்று நினைத்த ஒரு வேளை, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கக்கூடும். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு சூழ்நிலை இருந்தது. அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டான், அவன் பிடித்து கொண்டான். விசுவாசத்தில் வல்லவனானான். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனத்திற்கு வாருங்கள். Come to 2 Corinthians chapter 1 and verse 8. ஆகையால் சகோதரரே, பவுல் சொல்லுகிறார். ஆபிரகாமை குறித்து பவுல் தான் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கொரிந்து பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8 வசனம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. The pain, the difficulty that we went through while we were in Asia, while we were doing our missionary work,
மிஷனரி ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. பிரியமானவர்களே, கவனிங்கள். மறுபடியும் அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஆனால் நம்பினார்கள். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. Beyond what we can handle. இது அவர் கடந்து போகும் பொழுது அவருடைய உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். திராணிக்கு மேல ஒருவரையும் சோதிப்பதில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதையும் பவுல்தான் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 10:13 ஆனால் இங்கே அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தை வருகிறது. நம்பிக்கை. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. லிசன் பீப்புள் ஆஃப் காட். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அந்த வார்த்தை நம்பிக்கை 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 என்ற வார்த்தை மறுபடியும் வருகிறது. மரணம் என்ற சூழ்நிலை வந்த பொழுது, மரித்து போகிற சூழ்நிலை, முடிந்து போனது என்ற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை தான் இப்பொழுது நாம் விவரித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நான் பல முறை அந்த விதமான சூழ்நிலை வழியாய் கடந்து போயிருக்கிறேன். ஊழியக்காரர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உலகத்திலே எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எங்கே நம்முடைய கண்களை வைக்கிறோம், எப்படி அதிலிருந்து வெளியிலே வர முடியும் என்ற காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 1 சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதியினர், ஜக்கரியா அண்ட் எலிசபெத், லவ்லி கப்பல். இவர்கள் ஒரு நல்ல தம்பதியர், a beautiful couple. The Bible praises them. அவருடைய நல்ல குணாதிசயங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான இந்த குடும்பத்திற்கு பிள்ளை இல்லை. 7 லூக்கா 1 எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். நீங்கள் படித்து பார்த்தால் அந்த சாப்டர் 18 வரை நீங்கள் படித்து பாருங்கள். முடியாது என்றுதான் அவன் சொல்லுகிறான். தேவதூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது அவனால் நம்ப முடியல. 18 அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனாலே அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. How is it possible? எங்களுடைய ரீப்ரொடக்டரி ஆர்கன் எல்லாம் செத்த நிலையிலே இருக்கிறது. இது சாத்தியமில்லை. இது எப்படி ஆகும் என்ற கேள்வியை கேட்கிறான். ஆனால் அங்கே அவர்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு மிராக்குலஸ் கன்செப்ஷன். அது ஒரு அற்புதமான ஒரு கருத்தரிப்பு. சகரியா எலிசபெத்
அவர்களால் நேச்சுரலாக கன்சீவ் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் அதே நேச்சுரல் மீன்ஸை ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு தெய்வீக அற்புதத்தை அங்கே நடப்பிக்கிறார். குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு உண்டாகிறது. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். முடியாது ஆமென் என்ற சூழ்நிலையிலிருந்து முடியும் என்ற சூழ்நிலைக்கு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலிருந்து நம்பிக்கையின் சூழ்நிலைக்கு, மரித்த நிலையிலிருந்து ஜீவன் என்ற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஆல் ஓவர் என்ற சூழ்நிலை. யூதர்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. சட்டம் நிறைவேறியது. A decree has been passed to destroy the entire Jewish race in 127 countries. அகாஸ்வரு என்ற ஒரு மன்னனுடைய காலத்திலே இது நடக்கிறது. ஆமான் என்ற ஒரு மனிதன் அவருடைய சூழ்ச்சி திட்டத்தினாலே யூதர்கள் முழுமையாக அழிக்கப்பட சட்டம் நிறைவேறிவிட்டது. which means it's over. and அந்த சட்டம் ரிவர்ஸும் பண்ண முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்திலே எஸ்தரும் மொர்தெகாயும் யூதர்களும் ஜெபித்த பொழுது அந்த லாவை சூப்பர்சீட் பண்ணக்கூடிய இன்னொரு காரியத்தை ஏற்படுத்தி அற்புதமாய் முடிந்தது, மரணம்தான் என்ற நிலையிலே இருந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தார். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ளே எறிகிறார்கள். வாட் டஸ் தட் மீன்? ஒரு சிங்கக்கெபிக்குள்ள ஒருவனை தூக்கி போடல என்ன நடக்கும்? யூ கேன் இமேஜின், ஐம் ஷுவர். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். Dead end, that's it. முடிந்தது. உங்கள் சடலம் கூட கிடைக்காது உள்ள. You cannot even have a decent funeral. நீங்கள் அந்த சிங்கத்தின் ஆகாரமாக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் தானியேல். மரணம், டெட் எண்ட் சிச்சுவேஷன். வாழ்க்கையிலே வரும் பிரியமானவர்களை, நீங்கள் உண்மையாக தேவனுக்காக இருந்தாலும், வைராக்கியமாக தேவனுக்காக இருந்தாலும், ஊழியம் தேவனுக்காக செய்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். டெட் எண்ட் சிச்சுவேஷன்ஸ் will come, and it will come so frequently even for people who are in God's purpose. But God has called us to fix our eyes on Him and rise above those odd moments of life. வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும் பொழுது ஜெயித்து வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 3 எபிரேய வாலிபர்கள், there was that threat to finish them off. அவர்களை முடித்து விடுவோம், எரித்து விடுவோம், சாம்பலாக்கி விடுவோம் என்ற ஒரு அச்சுறுத்தல் வருகிறது. உண்மையாகவே அப்படித்தான் தூக்கி எறிய போகிறார்கள். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் உள்ளே தூக்கி எறியப்பட்டு மீண்டும் வெளியிலே காயப்படாமல் வருகிறார்கள். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில் இருக்கிற சில சம்பவங்களை சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கலை இன்னும். ஆனாலும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனாலும் அங்கே இருந்து வெளியிலே வருகிறார்கள். நாயின் ஊர் விதவையின் மகன், லூக்கா 7ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 7, லூக்கா 7ஆம் அதிகாரம். நாயின் என்ற ஒரு ஊரிலே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த விதவையினுடைய மகன் மரித்து விட்டான். அந்த விடோவுக்கு இருந்தது, ஆதரவாக இருந்தது அந்த மகன்தான். இப்பொழுது அந்த விதவைக்கு டோட்டலா ஒரு
இருளான நேரம். இனி எதற்காக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நேரம். அப்படிப்பட்டதான ஒரு சோகமான உணர்விலே இருக்கிற வேளையிலே இயேசு வருகிறார். அந்த மகனை சுகமாக்குகிறார், உயிரோடு எழுப்புகிறார். லாசரு என்ற ஒரு மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். 4 நாள் கழித்து வருகிறார் இயேசு. லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது அவன் மரணத்தை ஜெயித்து அவன் உயிரோடு வருகிறான். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் யவிரு என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகள், லூக் சாப்டர் 8, லூக் சாப்டர் 7, நாயின் ஊர் விதவையின் மகன். யோவான் 11ஆம் அதிகாரம் லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிற சம்பவம். லூக்கா 8ஆம் அதிகாரம் யவிரு என்ற ஜெபாலய தலைவனுடைய மகள், 12 வயது மகள் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாள். இயேசு வருவதற்கு இங்கேயும் டிலே ஆகிறது. அவள் மரித்து விடுகிறாள். இயேசு அந்த இடத்துல வந்து உயிரோடு எழுப்புகிறார். ஒருவேளை பிசிக்கல் டெத் சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலும், நான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷன், முடிந்தது என்ற சூழ்நிலை, முடிந்தது என்ற சூழ்நிலை ஒருவேளை வந்திருக்கிறதா நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, முடியாது என்ற சூழ்நிலையிலே முடியும் என்று சொல்லக்கூடிய தேவன், மரணம் என்ற சூழ்நிலையிலே ஜீவனை கொடுக்கிற தேவன். Jesus definitely has power over death. மரணத்தின் மீது ஜெயம் உள்ளவர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 and verse 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். லாஸ்ட் enemy for man, death, and Jesus overcame that. இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, are you going through a dead end phase in your life? வேலை ஸ்தலத்திலோ அல்லது குடும்பத்திலோ அல்லது தொழிலிலோ அல்லது உங்களுடைய படிப்பிலோ பொருளாதாரத்திலோ திருமண வாழ்விலோ நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்டதான இருளான நேரங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒருவேளை மரண போராட்டத்தோடு கூட இருக்கிறீர்களா? Are you battling with death? A dead end situation? Are you battling with something that is bringing you fear, that is causing you to lose hope? நம்பிக்கை இழக்க செய்கிற, மரண பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை ஒருவேளை உங்களை அச்சுறுத்துகிறதோ? Are you in a dead end situation? Are you in a hopeless state? Are you in a wanting to give up moment? This Easter Sunday is for you. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு உங்களுக்காகவே, உங்களுக்காகவே, உங்களுக்காகவே நான் ஜெபிக்க போகிறேன். I am going to pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களுடைய மரித்த சூழ்நிலையிலே ஒரு ஜெயத்தை தருவாராக. May the Lord bring hope in that dead situation. பிரியமானவர்களே, talking about resurrection, உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது, it is one of the foundational teachings of Christian faith.
இந்த ரெசரக்ஷன் பேசுகிறோமே, உயிர்த்தெழுதல்னு பேசுகிறோமே, இது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அஸ்திபார போதனை. ஹீப்ரூஸ் சாப்டர் 6 verse 1 and 2, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். அதிலே சொல்லப்படுகிற அஸ்திபார உபதேசங்கள், the foundational teachings. நம்பர் 1, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், repentance from dead works. 2வது, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், faith toward God. 3வது, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், teachings on baptism. நம்பர் 4, கைகளை வைக்குதல், laying on of hands. நம்பர் 5, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், resurrection of the dead. And number 6, நித்திய நியாய தீர்ப்பு, eternal judgment. See, அஸ்திபார உபதேசம் 6 காரியங்களை எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறோம். அதிலே 1 அஸ்திபாரமான உபதேசம், உயிர்த்தெழுதல், resurrection. அந்த resurrection சொல்றோமே, அது இட் இஸ் ஆல்சோ a moment of reward. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். We will all be resurrected and we will all have a glorious body. நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மகிமையான ஒரு சரீரம் இருக்கும். இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் நாம் மரிக்கும் பொழுது அது புதைக்கப்படும். ஆனால் இயேசு வரும்பொழுது ஒரு மகிமையுள்ள சரீரத்தோடு கூட அது எழுந்திருக்கும். நியாய தீர்ப்புக்காக எழுந்திருக்கும். There is a judgment. அன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்ந்த வாழ்க்கைக்காக, நீங்கள் செய்த காரியங்களுக்காக பலனை பெற்றுக்கொள்கிற வேளை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் திருப்பி தர முடியாத ஆட்களுக்கு உதவி செய்யுங்கள், உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று இயேசு சொன்னார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், ஹீப்ரூஸ் 9:27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும், லிசன், there is no reincarnation. மறுபடியும் நம்ம 7 ஜென்மம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே தரம் மரிப்பதும், ஹீப்ரூஸ் 9:27, பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் மேன் டு டை அண்ட் தென் டு ஃபேஸ் ஜட்ஜ்மெண்ட். அதற்கு இடையில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நாம் ரெசரக்ட் பண்ணப்படுவோம், உயிர்த்தெழுவோம். உலகத்தில் யாரு இந்த மரணத்தை சந்திக்காமல், எழுத்தின்படியே உள்ள மரணத்தை சந்திக்காமல் இருப்பார்கள்? ஏனோக்கு சந்திக்கவில்லை, எலியா சந்திக்கவில்லை. அதே போல இயேசு வரும்பொழுது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இமைப்பொழுதிலே மறுரூபமாவார்கள். அவர்கள் மரணத்தை பார்ப்பதில்லை. ஏனோக்கு மரணத்தை பார்க்கவில்லை, எலியா மரணத்தை பார்க்கவில்லை. அதே போல இயேசு வருகிற நாட்களிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. மற்ற எல்லாரும் எழுத்தின்படியே உள்ள மரணம் என்று ஒன்று இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு ரெசரக்ஷன் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. ரெசரக்ஷன் ஆண்டவரால் முடியாத காரியம் என்று ஒன்றும் கிடையாது. பூட்டப்பட்ட கல்லறை இருக்கிறதே, கவனிங்க, பூட்டப்பட்ட கல்லறை, அதிலிருந்து வெளியிலே வந்தார். அல்லது அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியிலே வந்தார். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் இருந்தபொழுது உள்ளே போனார். அந்த கல் புரட்டப்பட்டதே அந்த கல்லறையில், அந்த கல் எதற்காக புரட்டப்பட்டது? It is not for Jesus to come out. Listen. Because Jesus walked through the closed door to meet his disciples.
And easily he could have walked out of the tomb also without the stones being rolled away. The stone was not moved away for Jesus to come out. It is for the world to see that he overcame death, and that he is not there, and that he is risen. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் அங்கே இல்லை என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கல் புரட்டப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே கவனிங்க, he still is able to walk through closed doors. Nothing can be shut for him. But one thing he will not do, he will not walk through closed hearts. He will not walk through closed hearts. பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் உள்ளே போவதில்லை. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். Behold, I stand at the door and knock, and if anyone opens, he will come in. பிரியமானவர்களே, இதுவரை இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால், if you have not accepted Jesus in your heart, he is not going to force his way into you. அவர் ஊடுருவி உங்களுக்குள்ளே கட்டாயப்படுத்தி வருவது இல்லை. ஆனால் அவரை நீங்கள் அழைத்தால் அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். இந்த மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மனுஷனுடைய கடைசி எதிரியை ஜெயித்தவர், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஜெயிக்க உதவி செய்கிறவர் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமா? இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும், என் இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. You are the son of the living God. எனக்காக நீர் பிராயச்சித்த பலியானீர் சிலுவையிலே. உம்முடைய சிலுவை மரணத்தினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு மோட்ச வாழ்வின் நிச்சயம் கிடைக்கிறது. இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும் என்று அவரை அழைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை இருளாக இருந்தால், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தால், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நேரங்கள் அப்படிப்பட்டதான வேலைகள் வந்தது என்று சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை அற்புதமாய் 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 வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். God has graciously taken me out each time when I called upon him. வாழ்க்கையிலே பலமுறை தேவனுடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். ஆசியாவிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறது போல, நானும் என்னுடைய ஊழிய பாதையிலே அநேக உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறேன். ஆனால் ஜெயித்த இயேசு கூட இருந்து வெற்றியை அனுபவிக்க உதவி செய்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, I'm going to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி விடுவாராக. குழியிலே கிடக்கிற உணர்வோடு இருக்கிறவர்களே, உங்களை தேவன் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவாராக. May you rise up again. நீங்கள் மறுபடியுமாக எழும்புவீர்களாக. குழியிலே தள்ளப்பட்ட உணர்வு இருக்கிறதா? யோசேப்பே, உன்னை அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்த என் தேவனாலே முடியும். சிறையிலே தள்ளப்பட்ட அனுபவமா? யோசேப்பே, உன்னை சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு போக என் ஆண்டவரால முடியும். From the prison to the palace, from the pit and the prison to the palace. குழியிலே, சிறையிலே இருந்து அரண்மனைக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். சிங்க கெபிக்குள்ளே இருந்த தானியேல் மறுபடியும் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். தூக்கு கயிறு செய்யப்பட்டு விட்டது. மொர்தெகாயை தொங்க விடுவதற்கு அவன் பிரதமராக மாறிவிடுகிறான் அதே தேசத்திலே. மரணம் நெருங்கிவிட்டது.
முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையிலே ஒருவேளை இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையை இந்த ரெசரக்ஷன் சண்டேல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், Philippians chapter 3 verse 10, பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறிய விரும்புகிறேன். May God grant us the power of his resurrection. அவருடைய நோக்கத்திலே ஈடுபடுகிற நமக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவரை கொடுப்பாராக. சோர்ந்து போனவர்களுக்கு அவருடைய ரெசரக்ஷன் பவர் அந்த சூழ்நிலையிலே உங்களை தூக்கி விடுவதாக. ஆண்டவருடைய நோக்கத்தில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு கூட நீங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we pray? Father, we thank you. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இன்றைக்கு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, thank you on this special day, on this Easter Sunday, on this resurrection day, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே எங்களோடு கூட நீர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை, ஆறுதலின் வார்த்தையை, hope giving word கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசம் இப்பொழுது எழுச்சி அடைந்ததற்காக ஸ்தோத்திரம். பயம் நீங்கிவிட்டது, சந்தேகம் போய்விட்டது, அவிசுவாசம் நீங்கிவிட்டது, விசுவாசம் வந்துவிட்டது, அற்புதம் நடக்கப் போகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray for a miracle. Lord, I pray for a miracle. ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்வீராக. சரீர சுகவீனம், சரீர பலவீனம், ஆண்டவரே, சாவுக்கேதுவான சரீரங்களிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டாவதாக. Every form of sickness I take authority in Jesus name. எல்லா வியாதியின் கூறும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. Let there come life. Let there come life. Let there come life. I cancel the power of death in Jesus name. ஆண்டவரே, மரணம் என்ற அச்சுறுத்தல் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக, விலகுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார நெருக்கடி நிமித்தம் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்கள், சூழ்நிலை நிமித்தம் இனி எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காது என்ற ஒரு மனநிலை, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உள்ளவர்களுக்கு நீர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை, 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 டெலிவரன்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, அப்பா, வழி தெரியவில்லை, குழியிலே கிடக்கிறேன், குற்றப்படுத்தப்பட்டு கிடக்கிறேன், ஏளனமாய் பேசப்பட்டு கிடக்கிறேன், அவமானப்பட்டு கிடக்கிறேன், வழி தெரியாமல் திகைக்கிறேன் என்ற சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, அற்புதமாக ஒரு வழியை திறப்பீராக. செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், பின்னாலே எகிப்தின் இராணுவம் துரத்தி கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் வனாந்திரம், மற்றொரு பக்கம் பள்ளத்தாக்குகளும் மலைகளும். டெட் எண்ட் சிச்சுவேஷன். எங்கே போகிறது என்று தெரியாமல் திணறி பயந்து போய் கதறுகிற இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒருவேளை ஆண்டவரே, யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தால், ஆண்டவரே, முன்பாகவோ பின்பாகவோ வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்ப முடியாத நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் மேல் நோக்கின திசையை நோக்கி பார்க்கத்தக்கதாக, அற்புதத்தின் தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டவரை சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். டிஃபிகல்ட் மோமெண்ட் வழியாய் கடந்து போகிறவர்களை உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறேன். ரெசரக்ஷன் பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்களை தாழ்த்தி 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 ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். நீண்ட நாளாக ஜெபித்து 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 பதில் வராமல் இருக்கிற காரியத்திற்காக இனி ஜெபிக்கவே மாட்டேன் என்று அந்த ஜெபக்குறிப்பையே அடக்கம் பண்ணிவிட்டதான அநேகர் ஆண்டவரை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Lord, they have stopped praying, Lord, over some issues because they have prayed and they have prayed and they have given up. They thought it is all dead. எல்லாம் முடிந்தது. சகரியா எலிசபெத்து ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டது போல, ஆனாலும் ஒரு நாள் தேவதூதன் வந்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி என்கரேஜ் பண்ணினது போல இன்றைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், பயப்படாதே என்று தேவதூதன் மரியாளுக்கும் சகரியாவுக்கும் சொன்னது போல எங்களுக்கும் நீர் சொல்லுகிறதை நாங்கள் உணர்கிறோம். Fear not, fear not, you have found favor. Fear not, your prayers are heard. Lord, these are the words Mary heard. These are the words Zachariah heard. Lord, I pray that people who have lost hope, who are in a cornered situation, Lord, will hear those words of encouragement from you. Thank you, Lord. உம்முடைய நம்பிக்கையின் வார்த்தை வந்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, people of God. தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களை ஒரு நியூ சீசனுக்குள்ளே கொண்டு போகட்டும். Have a new beginning in the Lord. கர்த்தருக்குள்ள ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். Praise Jesus. Hallelujah. ஆமென். ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடலாமா? Shall we sing that song? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாமா? அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆன்லைனில் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓவர் டு சிஸ்டர் பியூலா. Praise the Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம், வாழ்வு கொடுக்க போகிற தெய்வம் நிச்சயம் நம்மோடு கூட இருக்கிறார். உற்சாகமாய் சந்தோஷமா பாடுவோம். அவர் நமக்கு ஜெயத்தை தருகிற தெய்வம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா,
நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் ஆண்டவர். ஆமென். அவரை உயர்த்துவோம். யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயித்தவர், மீட்பர் ஜெயித்தவர். அந்த மீட்டெடுத்த தெய்வம், மீட்பர் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை மீட்டுக் கொள்ள சேர்ந்து பாடுவோம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பி மகிமை படுத்துவார், வார்த்தையை அனுப்பி மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். பாவத்திலிருந்து ஜெயம், உலகத்திலிருந்து ஜெயம், சோதனையிலிருந்து ஜெயம், வாழ்க்கையின் எல்லா இடர்பாடுகளிலிருந்து ஜெயம். மரணத்தையே ஜெயித்த இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த ரெஸ்ட் ஆஃப் தி இயர் மாத்திரமல்ல, இந்த 10 ஆண்டு காலம்
as we are in the very beginning of the decade of revival. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக ஒரு மாபெரும் திட்டத்தை தேவன் நமக்கு கொடுத்து அதிலே செயல்பட நம்மை அழைக்கிறார். நீங்கள் அதிலே ஒரு பங்காக இருக்கிறீர்கள். ஸோ கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தேவன் எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் கை வைக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்கச் செய்வாராக. May everything that you put your hand to prosper. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த ஆராதனையில் இருந்ததற்காக நன்றி. Father, we thank you for your presence, for your word, for your challenge, for the hope that comes, Lord, from your word. எங்கள் சூழ்நிலைக்கு ஆண்டவரே ஏற்ற வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த ஹோப் ஃபெஸ்டிவலை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 6 நாட்கள் எங்களோடு கூட இருந்தீர். இன்றைக்கு இந்த 7வது நாள் ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் நாளிலே ஆண்டவரே மதியம் 3 to 5 ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் பண்டிகை நாளாக இருக்கிறபடினாலே அவர்கள் எப்படியாகிலும் வந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. உள்ளங்களிலே பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே. ஆராதனையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாளை மறுநாள் நடக்கப் போகிற தமிழ்நாடு தேர்தலை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். லார்ட், வி கமிட் தி எலெக்ஷன் இன்டு யோர் ஹேண்ட்ஸ். நீர் விரும்புகிற உமக்கு சித்தமான நபர் ஆளுகையிலே வரட்டும். ஆண்டவரே, இந்த 10 ஆண்டு காலம் வரப்போகிறதான முதலமைச்சர்கள், மந்திரிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய ஊழியத்தை, உம்முடைய நோக்கத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் தேர்தலிலே ஜெயித்து வந்தாலும் ஆண்டவரே, அதிகாரங்கள் எல்லாம் உம்மாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்காமல் இருந்ததற்காக எங்களை மன்னியும். லார்ட், pray for the election and the process of election, the counting process, entire ஆண்டவரே இந்த எலெக்ஷன் காரியத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான அசம்பாவங்களும் நடக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க உத்தரவாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தேவாவியானவருடைய சிநேகமும் காவலும் அனுக்கிரகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் 3 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.